ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு சிஎஸ் ஸ்டடி பிளானர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 1ஓட இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இதுக்கு ப்ரீவியஸாக உள்ள வீடியோவில் உங்களுக்கு நான் அக்கௌண்டிங் ப்ரோக்ரஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து ரொம்ப கிளியராக டீட்டெயில்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை போய் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் அதோட நோட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்டில் first illustration, okay, following are the transaction entered in by or after he started his business, okay, show how various accounts will be affected by these transactions. So என்ன various ஆன accountsல இதுல வர போகுது அப்படின்றத பார்க்க போறோம். So April 2022, okay, I started business with 5,000, okay. என்ன அப்படின்னா நமக்கு எதுவுமே கேஷ் ஆர் பேங்க் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நமக்கு பேங்க் எடுத்துக்கணும், ஓகே. இப்போ இங்க என்ன இன்விசிபிளா நமக்கு என்ன இருக்குது, பேங்க் அக்கௌண்ட் அண்ட் ஆர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ நமக்கு நார்மலாக ஒரு ட்ரான்சாக்ஷன் பார்த்துட்டா நமக்கு என்னென்ன அக்கௌண்ட்டுன்றதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் அது என்ன பேசிஸில் வருதுன்னு பார்க்கணும், ஓகே. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷனில் நமக்கு கொடுத்துருக்காங்க 5,000 கேஷ் இன்வெஸ்டட் இன் பிஸ்னஸ், ஓகே. பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு பேங்க் அக்கௌண்ட் அண்ட் ஆர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், ஓகே. இப்போ பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு என்னது ஆக்சுவலாக நமக்கு அசட், ஓகே. ஆர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கேபிட்டல் வந்துட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் நேச்சர் ஆஃப் த அக்கௌண்ட், ஓகே. இப்போ அசட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அசட் இன்க்ரீஸ் தான் ஆகுது அண்ட் கேபிட்டல் போத் ஆர் இன்க்ரீசிங். அசட் என்னது பேலன்ஸ், அசட் வந்து நமக்கு டெபிட் பேலன்ஸ், ஓகே. அண்ட் கேபிட்டல் இஸ் அ கிரெடிட் பேலன்ஸ். நம்ம முன்னாடியே பார்த்துக்கோம் இல்லையா, ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகே. அசட் இஸ் அ டெபிட் பேலன்ஸ் அண்ட் கேபிட்டல் இஸ் அ கிரெடிட் பேலன்ஸ். அப்போ நம்ம எப்படி போடுவோம், பேங்க் அக்கௌண்ட் டெக்டார் டு ஆர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், பிகாஸ் நமக்கு அசட் வந்து என்னது பேங்க் அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் வந்துட்டு ஆர், ஸோ அதை வந்து நமக்கு கிரெடிட் பண்ணிடுறோம், ஓகே. அண்ட் செகண்டாக பார்த்தீங்கன்னா he purchased furniture for 1,200, ஓகே. இந்த 1,200க்கு பர்ச்சேஸ் பண்ணது என்ன அப்படின்னா ஃபர்னிச்சர். ஸோ இங்கே ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் அங்கே நமக்கு என்ன கொடுக்கல, கேஷ்ன்றது நமக்கு கொடுக்கல. ஸோ இன்விசிபிளாக நம்ம எங்கேயுமே என்ன எடுத்துக்கிறோம், பேங்க்ன்றது நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் அண்ட் அதுக்கப்புறம் என்ன பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எடுக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் எடுக்கணும். ஏன்னா இது வந்து நமக்கு விசிபிளாக தெரியக்கூடிய ஒரு அசட், ஓகேங்களா. ஸோ அதனால தான் ஸோ ஃபர்னிச்சர் அண்ட் பேங்க், ஸோ ரெண்டுமே என்னது, ஃபர்னிச்சருங்கிறது அசட் அண்ட் பேங்க் இஸ் ஆல்சோ அசட். ஏன்னா அது நமக்கு அசட் பேலன்ஸ் தான் வரும், ஓகே. பட் ஃபர்னிச்சர் என்ன ஆகுது, நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகல. ஆனால் பேங்க்ல இருக்கிற அமௌண்ட் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆகிறது என்ன பண்ணுறோம், டெபிட் பண்ணுறோம். அண்ட் டிக்ரீஸ் ஆகிறது ஆப்போசிட் பேலன்ஸ். அசட் வந்து டெபிட் அப்படின்னா அது நமக்கு ஆப்போசிட்டாக வரது வந்துட்டு கிரெடிட், ஓகேங்களா. ஸோ பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு கிரெடிட் பண்ணிடுறோம், ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெய்டு சேலரி டு ஹிஸ் கிளர்க், ஓகே. என்ன 1,100, ஓகே. சேலரி அக்கௌண்ட் வருது டு யாருக்கு, டு கிளர்க், ஓகே. இங்கே வந்து இன்விசிபிளாக திருப்பி நமக்கு என்ன வருது, பேங்க் அக்கௌண்ட் வருது, ஓகே. ஸோ பாருங்க, சேலரி அக்கௌண்ட் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் ரெண்டும் வந்துச்சு. சேலரிங்கிறது என்னது ஆக்சுவலாக நமக்கு எக்ஸ்பென்சஸ் முன்னாடி பார்த்த மாதிரி. அண்ட் பேங்க் அக்கௌண்ட்ன்றது அசட் நம்ம ப்ரீவியஸாக பார்த்துட்டோம். அண்ட் எக்ஸ்பென்சஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ சேம் பேலன்ஸ் தான் டெபிட் பேலன்ஸ். அண்ட் அசட்ல பேங்க் அக்கௌண்ட் என்னது டெபிட் பேலன்ஸ், பட் அது என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஆப்போசிட் பேலன்ஸ் என்னது, கிரெடிட் பேலன்ஸ். ஸோ சேலரியை வந்து டெபிட் பண்ணுறோம் அண்ட் பேங்க்கை வந்து கிரெடிட் பண்ணுறோம், ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெய்ட் ரெண்ட் 1,150, ஓகே. பெய்ட் ரெண்ட் இதுலேயும் நமக்கு ரெண்ட் அக்கௌண்ட் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் வருது. ரெண்ட்ன்றது நமக்கு என்னது, கண்டிப்பாக நம்ம கொடுக்குறோம், அது எக்ஸ்பென்சஸ் ஆப்வியஸ்லி. அண்ட் பேங்க் அக்கௌண்ட் வந்து அசட், ஓகே. ஸோ நமக்கு அண்ட் அஸ் வெல் அஸ் நமக்கு பேங்க் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஏன்னா பேங்க்ல இருந்து அமௌண்ட் ரெண்ட்டுக்கு பே பண்ணுறோம். ஸோ அது வந்து டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆகிறதுனால ஆப்போசிட் பேலன்ஸ் வந்துடும். அசோட்டோட பேலன்ஸ் என்னது, டெபிட். அது நமக்கு டிக்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகிடும், கிரெடிட் ஆகிடும், ஓகே. டிஃபரன்ஷியேட் பார்த்துக்கோங்க, ஓகே. அதுக்கப்புறம் ரிசீவ்டு இன்ட்ரெஸ்ட் 2,000, ஓகே. ரிசீவ்ட் இன்ட்ரெஸ்ட் 2,000 கேஷ் அக்கௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டும் வருது. கேஷ்ன்றது நமக்கு என்னது, அசட் அண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றது இன்கம், ஓகே. அசட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது, ஏன்னா கேஷ் வந்து ரிசீவ் ஆகுது இல்லையா. ஸோ அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்கம். ஸோ ரெண்டுமே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அசட் பேலன்ஸ் என்னது, டெபிட். இன்கம் பேலன்ஸ் என்னது, கிரெடிட். ஸோ 2,000 சேமாக ஈக்குவேட் பண்ணிடணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அண்ட் illustration 2, develop the accounting equation from following information available at the beginning of accounting period, okay. ஸோ நமக்கு நார்மலாக இது என்னென்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் 51,000, லோனு 11,500, ட்ரேட் பேபிள்ஸ் 5,700, ஃபிக்ஸட் அசட் 12,800, இன்வென்ட்ரிஸ் வந்துட்டு 22,600, ட்ரேட் ரிசீவபிள் 17,500, கேஷ் இன் பேங்க் 15,300, ஓகே. நமக்கு இப்போ என்னன்னா, அண்ட் at the end of the accounting period the balance appears as follows. ஸோ நமக்கு அடுத்ததும் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, கேபிட்டல் லோனு கொடுக்கல, என்னன்றது அவங்களுக்கு இருக்காங்க. லோனு ட்ரேட் பேபிள் சேம் தான், நமக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபிக்ஸட் அசட் நமக்கு இங்கே வந்து 12,800 கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸட் அசட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 12,720, ஓகேங்களா. அடுத்து இன்வென்ட்ரிஸ் ட்ரேட் ரிசீவபிள் சேம் தான். நமக்கு ரீசெட் த ஈக்குவேஷன் அண்ட் ஃபைண்ட் அவுட் த ப்ராஃபிட். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ப்ராஃபிட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம். ப்ரிப்பேர் பேலன்ஸ் ஷீட் அட் த எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட். ஸோ பேலன்ஸ் ஷீட்டை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஜேர்னல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பேலன்ஸ் ஷீட் போட சொல்கிறாங்க. அது சின்னது தான், நமக்கு அந்த அளவுக்கு வந்து பேச கிடையாது. ஸோ நம்ம ப்ராஃபிட்டா இல்லை லாஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா,
அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் இஸ் given by equity plus liability is equal to assert. ஓகேங்களா, இந்த ஃபார்மேட் படி தான் இப்போ பண்ண போகிறோம். ஈக்விட்டி என்னன்றதை நம்ம தனியாக பார்க்க போகிறோம் அண்ட் லைபிலிட்டிஸ் என்னென்னு. ஓகே, இப்போ ஈக்விட்டிங்கிறது 51,000 which means capital. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு லைபிலிட்டிஸ். கரெக்டாக இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? அசர்ட் கிடைக்கும். அசர்ட்டையுமே நமக்கு நிறைய அசர்ட் இருக்குது. ஸோ டோட்டல் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி என்னது? கேபிட்டல் 51,000. ஓகேங்களா, அடுத்து லைபிலிட்டி. ஓகேங்களா, என்னது? லோன் ப்ளஸ் ட்ரேட் பேபிள். லோன் எவ்வளோ அமௌண்ட்னா 11,500 ப்ளஸ் ட்ரேட் பேபிள் எவ்வளோ 5,700. ரெண்டையும் ஆட் பண்ணி நமக்கு 17,200 வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் அசர்ட். அசர்ட் என்ன அப்படின்னா ஃபிக்ஸட் அசர்ட், இன்வென்ட்ரிஸ், தென் ட்ரேட் ரிசீவபிள், கேஷ் அட் பேங்க். இது எல்லாமே நமக்கு அசர்ட் தான். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு 68,200 வருது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்னா ஈக்விட்டி ப்ளஸ் லைபிலிட்டி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். கரெக்டாக, ஸோ ஈக்விட்டி என்னது? நமக்கு 51,000 ப்ளஸ் 17,200 வந்துட்டு என்னது? லயபிலிட்டியோட ஆன்சர். ஓகே, அதான் இங்கே போடுறோம். ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு கரெக்டாக 68,200 எது வரணும்? கரெக்டாக நம்ம ஆட் பண்ண அசட்டோட வேல்யூ தான் இங்கேயும் வரணும். ஓகே, அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோன் ப்ளஸ் ட்ரேட் பேயபிள். ஓகே, அதே தான் லைபிலிட்டி. இதே தான் இங்கே வந்து உங்களுக்கு என்ன கொடுத்து ஈக்விட்டி ப்ளஸ் லைபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு அசர்ட். அதே தான் இங்கேயும் லைபிலிட்டி அசர்ட் ஈக்விட்டி. ஓகேங்களா, லைபிலிட்டி என்னது? லோனு ப்ளஸ் ட்ரேட் பேயபிள் ரெண்டு தான் நமக்கு லைபிலிட்டி. ஸோ அதை ஆட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அசர்ட் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஈக்விட்டிங்கிறது நார்மலாக நமக்கு அசர்ட் மைனஸ் லைபிலிட்டி. ஓகேங்களா, நமக்கு ஈக்விட்டி இங்கே எதுவுமே வரல. அதனால அசர்ட் எவ்வளோ வந்தது? 68,720. ஓகேங்களா, ஸோ அதை போட்டுட்டு மைனஸ் லைபிலிட்டி எவ்வளோ வந்தது? 17,300. ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 51,420 வரும். ஓகே, இப்போ நமக்கு ப்ராஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 51,420 தான் நமக்கு இங்கே வந்தது அமௌண்ட். ஓகேங்களா, மைனஸ் 51,000 என்னதுன்னா நம்ம கேபிட்டல்ல இருந்து மைனஸ் பண்ணுறோம். கேபிட்டல் எவ்வளோ வந்தது? 51,000. ஸோ கேபிட்டல் இருந்து மைனஸ் பண்ணால் 420 rupees என்னது நமக்கு ப்ராஃபிட். ஸோ இவ்வளோ தான். இதை வந்து இங்கே நமக்கு இங்கே கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ லைபிலிட்டி அசட் பேலன்ஸ் ஷீட்டில் வந்துட்டு லைபிலிட்டி அசட்ன்றதான் வரும் நமக்கு கான்செப்ஷன். பின்னாடி போக போக உங்களுக்கு சம்ஸில் வந்து நம்ம கிளியராக பார்க்கலாம். ஓகே, கேபிட்டல் பேலன்ஸ் எவ்வளோ? 51,000. ஓகே, அதில் வந்து ப்ராஃபிட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 420. ஸோ அதை வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ ஆட் பண்ணி டோட்டல் பண்ணால் 51,420. ஓகே, இப்போ நமக்கு லோன் 11,500, ட்ரேட் பேயபிள்ஸ் 5,800. இதை டோட்டல் பண்ணால் நமக்கு 68,720 வந்துடும். ஓகே, ஃபிக்ஸட் அசட் 12,720, இன்வென்ட்ரிஸ் வந்து 22,900, ட்ரேட் ரிசீவபிள்ஸ் 17,500, கேஷ் அட் பேங்க் வந்துட்டு 15,600. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும்? 68,720 வந்துடும். ஓகே, ஸோ இதோட இல்லஸ்ட்ரேஷன் 2 முடிஞ்சுது. ஸோ அடுத்து இல்லஸ்ட்ரேஷன் 3 நமக்கு இதில் வந்துட்டு மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் வந்துட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்னென்னா நமக்கு முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராஃபிட் earned during the year and asset at the beginning of the year. ஓகே, asset at the beginning of the year தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்னென்னு அண்ட் liabilities at the beginning of year அது வந்து கொடுத்துட்டாங்க. அசட் அட் த எண்ட் ஆஃப் த இயர். அசட் நமக்கு பிகினிங்கும் என்னன்னு தெரியல, எண்டும் என்னன்னு தெரியல. ரெண்டுமே நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லைபிலிட்டிஸ் அட் த எண்ட் ஆஃப் த இயர். லைபிலிட்டிஸ் பிகினிங்ல என்ன நமக்கு 12,000 கொடுத்துட்டாங்க அண்ட் எண்ட் ஆஃப் த இயர்ல என்ன நமக்கு கொடுக்கல. ஓகே, க்ளோசிங் கேபிட்டல் டோட்டல் லைபிலிட்டி இன்க்ளூடிங் கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர். ஓகேங்களா, இவ்வளோ கொடுத்துட்டாங்க நமக்கு. இப்போ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்த்த இந்த 3 இல்லஸ்ட்ரேஷன்ஸுமே அந்த அளவுக்கு நமக்கு எக்ஸாம்ஸில் சுத்தமாக கேட்கவே மாட்டாங்க. இது ஜஸ்ட் நமக்கு புரியறதுக்காக தான் நம்ம ஒன்ஸ் பார்க்குறோம். ஓகே, அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டலுக்கு என்னென்னு பார்த்துலாம். ஓகே, க்ளோசிங் கேபிட்டல் மைனஸ் ப்ராஃபிட் earned during the year. ஸோ நமக்கு க்ளோசிங் கேபிட்டலையும் ப்ராஃபிட் என்ன பண்ணுமோ அதை ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல் கிடைச்சிரும். ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணி நமக்கு 30,000 ஓப்பனிங் பேலன்ஸ். ஓகே, அசர்ட் இஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டி ப்ளஸ் கேபிட்டல். கரெக்டாக, ஸோ லைபிலிட்டி என்னது நமக்கு ஆக்சுவலாக லைபிலிட்டி ஆஃப் த இயர்ன்றது நமக்கு 12,000. கரெக்டாக, ப்ளஸ் கேபிட்டல் இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம கண்டுபிடிச்சது 30,000. ஓகேங்களா, ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 42,000. அதான் நமக்கு என்னது? அசர்ட் அட் த பிகினிங் இயர். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு டோட்டல் லைபிலிட்டி இன்க்ளூடிங் கேபிட்டல் மைனஸ் க்ளோசிங் கேபிட்டல். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணாதான் லைபிலிட்டி இன்க்ளூடிங் கேபிட்டல் நமக்கு என்னது? 50,000. ஓகேங்களா, லைபிலிட்டி இன்க்ளூடிங் கேபிட்டல். ஓகேங்களா, 50,000. ஓகே, மைனஸ் க்ளோசிங் கேபிட்டல் 35,000. ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 15,000. ஓகேங்களா, இதுதான் என்னது? லைபிலிட்டி அட் த எண்ட் ஆஃப் த இயர். இங்கே நமக்கு லைபிலிட்டி அட் த எண்ட் ஆஃப் இயர் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, மூணுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஆல்சோ அசட் அட் த எண்ட் ஆஃப் த இயர், க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டி அட் த எண்ட் ஆஃப் த இயர். ஓகேங்களா, க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டி அட் த எண்ட் ஆஃப் த இயர் கண்டுபிடிச்சா நமக்கு அசட் ஆஃப் த எண்ட் ஆஃப் இயர் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ 35,000 ப்ளஸ் 15,000 இஸ் ஈக்குவல் டு 50,000. ஓகேங்களா, இது ஜஸ்ட் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்காக மட்டும்தான். இந்த மாதிரி சம்ஸ் நமக்கு எக்ஸாமில் வராது. ஓகேங்களா, ஓகே, இதில் வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாமே நமக்கு எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இல்லஸ்ட்ரேஷன் 4. ஓகே, அனலைஸ் டிரான்சாக்ஷன் ஆஃப் மிஸ் சாஹில் and Co for the month of March 2022 on the base of double entry system by adopting the following approaches. Okay, என்னென்ன approaches அப்படின்னா அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் கொடுத்துருக்காங்க, ட்ரெடிஷனல் அப்ரோச்சும் கொடுத்துருக்காங்க. அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் சொன்னது என்னதுன்னா மாடர்ன் அப்ரோச் தான். மாடர்ன் அப்ரோச் தான். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ட்ரெடிஷனல் அப்ரோச் ரெண்டு சைடுமே நமக்கு இந்த 5 சம்ஸ் வந்துட்டு செய்யப்படும். ட்ரான்சாக்ஷன் ஆஃப் த மந்த் ஆஃப் மார்ச் 2022 வேர் இஸ் ஃபாலோஸ் ஃபிகர்ஸ் ஆர் இன் 1000. ஓகே, இந்த 3 zeros நமக்கு கொடுத்துறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நம்ம சம் போடும்போதே மேலே டெபிட் ஆர் கிரெடிட் அமௌண்ட் போடுவோம் தெரியுமா? அந்த இடத்துல நீங்கள் zeros வந்து போட்டணும். ஸோ அது கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டணும்.
மேலே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணுறீங்க, நம்ம எல்லாத்துலேயுமே 3 zeros ஆட் பண்ணிட்டே இருக்க முடியாது. அதனால தான் டோட்டல் அக்கௌண்டிங்கே நமக்கு 3 zeros அப்படிங்கிறத நம்ம இங்கே காட்டுறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு ஷாஹில் இன்ட்ரடியூஸ் கேபிட்டல் த்ரூ பேங்க் ஆஃப் 4000. ஸோ கேபிட்டல் வந்துட்டு த்ரூ பேங்க் எவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 4000 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு இது வந்துட்டு நமக்கு மாடர்ன் அப்ரோச், இது வந்துட்டு ட்ரெடிஷ்னல் அப்ரோச். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன ஆகுது, நமக்கு இங்கே பேங்க் அக்கௌண்ட் அண்ட் ஷாஹில் அக்கௌண்ட் கரெக்டாக. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் 4000, அசர்டில் 4000, அதுக்கப்புறம் கேபிட்டல் அவங்க ஷாஹிலோட கேபிட்டலில் 4000 ஆட் ஆயிடுது, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் த சிட்டி பேங்க் 200. ஸோ இதுலையும் நமக்கு பேங்க்கில் வந்துட்டு சிட்டி பேங்க்லேருந்து நமக்கு 200 வந்துட்டு வித்ட்ரா பண்ணுறோம் இல்லைங்களா, கேஷ் வித்ட்ரான். ஸோ வித்ட்ரா பண்ண என்ன ஆகும், லெஸ் ஆகும். அதனால பேங்க்கில் வந்துட்டு மைனஸ் பண்ணிடுறோம் அண்ட் கேஷ் சைடு 200 ப்ளஸ் பண்ணிடுறோம். ஏன்னா பேங்க்லேருந்து நம்ம கைக்கு எதுனா கேஷ் எடுக்கிறோம், அதனால தான். ஓகே, இந்த சைடு நமக்கு லைபிலிட்டி அண்ட் கேபிட்டல் எதுவும் வராது. ஓகே, லோன் ஆஃப் 500 டேக்கன் ஃப்ரம் மிஸ்டர் ஒய். ஓகேங்களா, மிஸ்டர் ஒயிட் இருந்து எடுக்கிறோம். ஸோ அது நம்ம கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் இல்லைங்களா. ஸோ பேங்க்குக்கு நமக்கு 500 வந்துட்டு, அதே வந்துட்டு நமக்கு லைபிலிட்டி கடன் தானே வாங்குறோம், அதனால தான் லைபிலிட்டியில் போட்டுருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் salary paid for the month of March 2022 rupees 300 and 100 it's still payable for the month of March. ஓகே, ஸோ 300 ப்ளஸ் டோட்டலாக நமக்கு எவ்வளோ 400. ஓகேங்களா, 300 என்ன ஆயிடுது, பேங்க்கில் லெஸ் ஆயிடுது அண்ட் 100 வந்து லைபிலிட்டியில் ஆயிடுது. டோட்டலாக நமக்கு 400 கேபிட்டல் மைனஸ் தான் ஆகுது, ஏன்னா அது ரெண்டுக்கு. ஓகேங்களா, ஸோ salary paid for the month. ஓகேங்களா, மார்ச்சுக்கு நமக்கு இவ்வளோ கொடுக்குறோம் அண்ட் ஸ்டில் வந்துட்டு நமக்கு 100 பே பண்ணணும். ஸோ டோட்டலாக நமக்கு 400 என்ன ஆகுது, கேபிட்டல் வந்து ரெடியூஸ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு 500. ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், ஃபர்னிச்சர் என்ன நமக்கு அது நமக்கு ஒரு அசட். ஸோ 500 இதில் போட்டுரும் அண்ட் பேங்க்லேருந்து லெஸ் ஆகுது. ஸோ இது எல்லாமே டோட்டல் பண்ணி ப்ளஸ் ஆர் மைனஸ் நீ பக்கத்துலேயே போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ பேலன்ஸ் வந்துட்டு இதை டோட்டல் பண்ணி உங்களுக்கு வர்றதான் பேலன்ஸ். ஓகேங்களா, இப்போ ட்ரெடிஷனல் அப்ரோச் அதே தான். என்னென்ன அக்கௌண்ட்ன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், ரூல் போட போகிறோம் அண்ட் என்ட்ரிஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ எதை டெபிட் பண்ணணும், அதை எதை கிரெடிட் பண்ணணும் அண்ட் ரூல் என்ன, ரூல் எதுலேருந்து எடுக்கிறோம் அண்ட் அக்கௌண்ட், நேச்சுரல் அக்கௌண்ட் என்ன, பர்சனலா ரியலா நாமினலா, அதெல்லாம் பார்க்க போகிறோம். இதுதான். ஓகேங்களா, ஷாஹில் இன்ட்ரடியூஸ்டு கேபிட்டல் த்ரூ பேங்க். ஓகேங்களா, ஷாஹில் பேங்க் அக்கௌண்ட், இது ரெண்டு தானே இங்கே வருது கரெக்டுங்களா. ஸோ பேங்க் பர்சனல் அக்கௌண்ட், கேபிட்டல் பர்சனல் அக்கௌண்ட், ரெண்டுமே பர்சனல் அக்கௌண்ட் தான். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஓகேங்களா, பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல் என்னவோ அதை எழுதிடணும் அண்ட் என்ட்ரிஸ் என்னது, பேங்க் அக்கௌண்ட், கேபிட்டல். பேங்க்லேருந்து என்ன ஆகுது, ரெடியூஸ் தானே ஆகுது. ஸோ டெபிட் பேங்க் அக்கௌண்ட். ஓகேங்களா, கிரெடிட் கேபிட்டல் அக்கௌண்ட், கேபிட்டல் வந்துட்டு நமக்கு பர்சனல் அக்கௌண்ட். ஸோ சேம் த கிரெடிட் த கேபிட்டல். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் த சிட்டி பேங்க் 200. ஓகேங்களா, ஸோ கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட், பேங்க் வந்து பர்சனல் அக்கௌண்ட். ஓகே, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ரூல்ஸ் வந்து நம்ம கரெக்டாக எழுதிட்டே வரணும். கேஷ்ன்றது ரியல். ஓகேங்களா, ஸோ டெபிட் கேஷ் அக்கௌண்ட் அண்ட் கிரெடிட் பேங்க் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் லோன் ஆஃப் 500 டேக்கன் ஃப்ரம் மிஸ்டர் ஒய். ஓகே, ஸோ இங்கே பேங்க் பர்சனல் அண்ட் வைஸ் லோன் வந்துட்டு அவங்க கொடுத்தது வந்துட்டு பர்சனல் தான். ஸோ இங்கே ஒருத்தர் வாங்குறாங்க, ஒருத்தர் கொடுக்குறாங்க, அதான் இங்கே நடக்குது. அதனால இங்கே அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் எதுவும் இல்லை. டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஓகேங்களா, ஸோ அடுத்து டெபிட் பேங்க் அண்ட் கிரெடிட் வைஸ் லோன். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா salary paid for the month March still pay the month of March 2022. ஓகேங்களா, இது ஒன்றும் இல்லை. உங்களுக்கு salary அக்கௌண்ட் என்னென்ன அக்கௌண்ட் வருதுன்னு மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். salary அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் என்னதுன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட், எதுவுமே நமக்கு இங்கே கொடுக்கல. அடுத்து வேறு அக்கௌண்ட் நமக்கு இல்லை, அதனால தான் நம்ம பார்க்கணும் என்ன பேங்க் அக்கௌண்ட். salary வந்து நாமினல் அக்கௌண்ட், பேங்க் வந்து பர்சனல் அக்கௌண்ட். ஓகே, அவுட்ஸ்டாண்டிங் ஏன்னா நம்ம இன்னும் 100 வந்து பே பண்ணணும் கரெக்டாக. ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் த கிவர். ஓகே, கிரெடிட் த கிவர். ஸோ ஏன்னா இங்கே பேங்க் வந்து பர்சனல் வருது, நாமினலுக்கு இருந்தது அண்ட் பர்சனலுக்கு கிரெடிட் த கிவர் இப்படி கொடுக்குறாங்க. ஓகே, அண்ட் டெபிட் salary அக்கௌண்ட்டில் 400 வந்து டெபிட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கிரெடிட் த பேங்க் அக்கௌண்ட், பேங்க்கில் வந்துட்டு 300 வந்து கிரெடிட் பண்ணுறோம். அது போல் நமக்கு அவுட்ஸ்டாண்டிங் salary-யாக வந்து ஒரு 100 rupees வந்து கிரெடிட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் ஃபார் 500. கரெக்டாக. ஸோ ஃபர்னிச்சர் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்னிச்சர் வந்து ரியல் அக்கௌண்ட் கரெக்டாக. ஸோ அதுக்கப்புறம் பேங்க் பர்சனல். ஓகே, டெபிட் வாட் கம்ஸ் இன், ஃபர்னிச்சர் என்னது உள்ளே வருது. ஸோ அது வந்து ஃபர்னிச்சர் வந்து டெபிட் வாட் கம்ஸ் இன்ல போட்டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிடுறோம். பேங்க் பர்சனல், கிரெடிட் த கிவர். ஓகேங்களா, கிரெடிட் பேங்க். ஓகே, பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடணும். ஓகேங்களா, நார்மலாக இதுதான் நமக்கு அந்த ட்ரெடிஷ்னல் அப்ரோச்லேயும் நம்ம இப்போ சம்ஸ் பார்த்துட்டோம் அண்ட் மாடர்ன் அப்ரோச்லையும் பார்த்தாச்சு.